வாக்கு திருட்டு நடந்தது உண்மை. பாஜக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ அவர்களே ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். எந்த மாநிலத்தில் செய்தியாளர்களை சந்திக்கின்ற பொழுது ஒப்புதல் கொடுத்தார்? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்கள் என்ன? எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவருக்கும் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. வாக்கு திருட்டுக்கள் எம்எல்ஏ தொகுதியிலே நடந்திருப்பதாக பாஜக கட்சியை சேர்ந்தவர்களே சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடந்தது? இதனுடைய முழு விவரம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கோபாசே சின்னா. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை வந்தடையும். உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவிட்டுருங்க. ஏன்னா நம்முடைய இந்த மாதிரியான உண்மைகளை உறக்க சொல்லக்கூடிய பொலிட்டிக்கல் சேனலை முடக்கும் விதமாக பாஜக சங்க பரிவாரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மைகளை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு தடையை விதிக்கும் விதமாக, ஊடக சுதந்திர தடையை விதிக்குமாக சங்க பரிவாரங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால நீங்க மறக்காம வீடியோ பார்த்தீங்கன்னா உங்க கருத்துக்களை பதிவிடுங்க. கருத்துக்கள் பதிவிட பல நேயர்களை இந்த காணொளி கொண்டு சேர்க்கும். சரி, இன்னைக்கு இந்திய அரசியலிலே மிக முக்கியமான சம்பவமாக பார்க்கப்படுகிறது வாக்கு திருட்டு, ஓட்சோரி, கதிச்சோரி. ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து இந்தியாவில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல மாநிலங்களில், பல தொகுதிகளில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது. வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்து அதிகாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிம்ம சொப்பனம் என்னைக்கு கவிழ்ந்து விழுன்னு தெரியல. ஆனால் இந்த சிம்ம சொப்பனம் நிரந்தரமாக இருக்க போவதில்லை அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரா? ஆனா பாஜகவும் தேர்தல் ஆணையமும் இதெல்லாம் நடக்கவே இல்லை. அவரு சும்மா, அவரு பப்பு, அவரு ஜோக்கர், அவரு இட்டாலியன், அப்படியான்னு ஒரு கதை உருட்டல் புரட்டல் நிகழ்வெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்கள. ஆனா மகாராஷ்டிராவில் பாஜக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏவே வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கிறது, வாக்கு திருட்டின் மூலமாகத்தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள்னு அவரே ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். இந்த அதிர்ச்சி செய்தி இன்னைக்கு பாஜக கட்சிக்குள்ளேயே ஒரு களங்கம் ஏற்படுத்தி இருக்கு. அப்படி என்ன செய்தி அவர் சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய நவமும்பையில் 76,000க்கும் மேற்பட்டவர்கள் போலி வாக்காளர்கள் மற்றும் இரட்டை வாக்காளர்களை சேர்த்திருப்பதாக பெலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினராக இருக்கக்கூடிய பாஜக கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ மாண்டா மாத்ரே என்கிற நபர் அதிர்ச்சியான இந்த செய்தியை சொல்லியிருக்கிறார். இது மட்டும் இல்லாம செய்தியாளர் சந்திப்புல அவரு ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். என்னன்னா, நவமும்பையில் ஐரோனி சட்டமன்ற தொகுதியில் 41,000 வாக்குகளுக்கு மேலும், அதே பெலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் 30,000க்கும் மேற்பட்ட நபர்களும் இரட்டை வாக்காளர்கள், போலி வாக்காளர்களை பதிவு செய்திருக்கிறாங்க. அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு போலி வாக்காளர்களை பதிவு செய்திருக்கிறார்கள். போலி வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தும் போலி வாக்காளர்கள் நீக்கப்படவில்லை. இப்படியாக குற்றம் சாட்டியிருக்கிறார் பாஜகவை சேர்ந்த எம்எல்ஏ மாண்டே மாத்ரே அவர்கள். அப்ப இத்தனை நாட்களாக இவர் சொல்றத பார்த்தா பல வருடங்களாக இந்த வாக்கு திருட்டு நடந்திருக்கு அப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு பக்கம் இவிஎம் என்று சொல்லக்கூடிய வாக்கு இயந்திரத்திலும் மோசடி, ஓட்டர் லிஸ்ட், வாக்காளர் பட்டியல்களில் போலி வாக்காளர்கள், இரட்டை வாக்காளர்கள். நான் இப்ப தமிழ்நாடுனா தமிழ்நாட்டிலயும் எனக்கு வாக்கு, மகாராஷ்டிராவிலையும் ஒரு வாக்குன்னா அதுவும் போலி வாக்கு தான். இது மட்டும் இல்லாம பாஜக காரங்களும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இன்னமும் அது சமூக வலைதளங்கள்லாம் அந்த வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு, போய் பாருங்க. நீ வந்து என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்க தெரியாதுங்க, பாஜகவுக்கு ஓட்டு போடு. அப்படி ஓட்டு போடலைனாலும் பாஜக தான் ஜெயிக்கும். ஜெயித்த பிறகு நாங்க என்ன வேணாலும் உங்களை செய்வோம் அப்படிங்கிற மிரட்டல்களும். இன்னொரு சில, நான் பாஜக என்கிற கட்சி மோடிக்கு கிட்டத்தட்ட 6 முறை ஓட்டு போட்டிருக்கிறேன், கள்ள ஓட்டு போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான சொல்லக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல ஏற்கனவே வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா அதெல்லாம் நம்மளால நம்ப முடியல. பாஜகவை சேர்ந்த
எம்எல்ஏவே சொல்றாரு, இப்படியாக வாக்கு திருட்டு நடந்திருக்கு, போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க, இது ஜனநாயகத்துக்கே ஆபத்து. இந்த போலி வாக்காளர்களின் மூலமாக உண்மையான வாக்காளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க. நேர்மையான முறையில் வேட்பாளராக இருப்பவர்களும் நேர்மையான முறையில் வேட்பாளராக போட்டியிடுபவர்களுக்கும் இது வேதனையை ஏற்படுத்துகிறதுன்னு பாஜக எம்எல்ஏ செய்தியாளர் சந்திப்புல திட்டவட்டமா இந்த குறிப்புகளை குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப பாஜக எம்எல்ஏ அவர்களே சொன்னது, இதை நாம் வாக்கு மூலமாக எடுத்துக்கொள்ளலாமா? தேர்தல் ஆணையத்தை இப்ப பல கோடி மக்கள் கேள்வி எழுப்புறாங்க, பாஜகவையும் கேள்வி எழுப்புறாங்க, மோடி அவர்கள் அமித்ஷா அவர்களையும் கேள்வி எழுப்புறாங்க. நீங்க கேட்கலாம், ஏங்க வாக்கு திருட்டு மோசடி எல்லாம் தேர்தல் ஆணையத்தில் நடக்குது, மோடியும் அமித்ஷாவும் ஏன் கேள்வி எழுப்புறாங்கன்னு. மோடிக்காகவும் அமித்ஷாக்காகவும் தானே தேர்தல் ஆணையம் உடந்தையாக இருந்து செயல்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய ஆதாரங்களையும் ராகுல் காந்தி வெளியிட்டார். யாருக்காக வாக்கு திருட்டு நடைபெற்றது என்பதற்கான ஆதாரங்களையும் வெளியிட்டார். அப்ப மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பதில் சொல்லுங்க, தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுங்கன்னு பல கோடி மக்கள் கேள்வி எழுப்புறாங்க. இப்ப பப்பு என்று யார நீங்க கேலி செய்தீர்களோ, கிண்டல் செய்தீர்களோ, அவரு தான் இன்னைக்கு மன்னரா இருக்கிறாரு. யாரெல்லாம் மன்னர் என்று தலையில் வைத்து தூக்கி கொண்டாடி கொண்டிருந்தீர்களோ அவர்களெல்லாம் தற்பொழுது பப்புவாக மாறிவிட்டார். ஏனென்றால் அந்த அளவிற்கு வெறுமனே வாய்மொழியாக இல்லாமல் ஆதாரத்துடன் நிரூபிக்கக்கூடிய காணொளிகளும் அந்த டாக்குமெண்ட்ஸும் தற்போது வைரலாகி கொண்டிருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து கள்ள மௌனம் சாதித்துக் கொண்டிருந்தால் தேர்தல் ஆணையம் கலைக்கப்படுமா, இல்ல தேர்தல்கள் மீண்டும் நடத்தப்படுமா, இல்ல தேர்தல்கள் எல்லாம் உச்ச நீதிமன்ற மேற்பார்வையில் நடத்தப்பட வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இப்ப அவங்களுடைய இஷ்டத்துக்காக சட்டத்தையும் மாத்துவாங்க. இரவோடு இரவா சட்டம் மாறுனதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தேர்தல் ஆணையருடைய நியமனத்துல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கணும், இந்தியாவுடைய பிரதமர் இருக்கணும், எதிர்கட்சி தலைவர் இருக்கணும். ஆனா சட்டத்தையே மாத்தி பிரதமர், உள்துறை அமைச்சர், அதற்கு பிறகு எதிர்கட்சி தலைவர், யாருக்கு பெரும்பான்மையா வாக்கு, 2 பேரும் ஆளுங்கட்சி, அவங்க யாருக்கு போடுவாங்க, அவங்க தான் தேர்தல் ஆணையரா வருவாங்க. அப்படி தேர்தல் ஆணையராகவும் வந்துட்டாங்க. அதற்கு பிறகு இன்னொரு சட்டத்தை மாத்துறாங்க. தேர்தல் ஆணையர் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் வரை காலத்தில் அவர் மீது எந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் ஈடுபடாது, அவருக்கு தண்டனையும் வழங்க முடியாது. அப்ப அந்த தைரியத்தில் தான் தேர்தல் ஆணையர் இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் மக்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தேர்தல் ஆணையர் செய்தியாளர் சந்திப்பிலேயே பல உளறல்கள், பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் அவரிடையே பதில் இல்ல. இதெல்லாம் நடந்த விவகாரம். ஆனா இந்த வாக்கு திருட்டை யார் எதிர்த்து போராடுவது, யார் கேள்வி கேட்பதுன்னா இந்தியாவுடைய இளைஞராகிய நீங்களும். யார் யாரோடைய வாக்குகள் எல்லாம் திருடப்படுகிறது, தகுதியான வாக்குகள் எல்லாம் நீக்கப்படுகிறதோ அவங்கெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும். அடுத்து இந்தியாவில் உலகப்போர் வருகிறது என்றால் 3வது உலக போர் வாக்கு திருட்டுக்கு தான் அப்படின்னு எல்லாராலையும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாம பீகார்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு வாக்காளர் திருத்தத்துல கிட்டத்தட்ட 65 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க. உச்ச நீதிமன்றமும் கேள்வி எழுப்பி இருக்குது, எதுக்கு நீக்கினீங்க, யார் யாரெல்லாம் நீக்கினீங்க அப்படிங்கிற பட்டியலை எழுத்துப்பூர்வமாக கொடுங்கன்னு. அதற்கும் எந்த பதிலும் தேர்தல் ஆணையம் அளிக்காம இருக்கிறது. ஆனால் தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர் சந்தேகங்கள் வந்து கொண்டிருக்குதுன்னா யாருடைய ஆட்சி காலத்தில்? இதற்கு முன்னாடி தேர்தல் ஆணையத்தின் மீது யாராவது சந்தேகப்பட்டோமா? இல்ல. மோடி அவர்கள் என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாரோ அன்னையிலிருந்தே தேர்தல் ஆணையத்தின் மீது தொடர் சந்தேகங்கள் எழும்புதுன்னா, ஒரு சந்தேகம் எழும்புதுன்னா அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும் இல்லையா, அந்த சந்தேகத்தை இல்லாமலாக்கணும். அதற்கான பதிலே அளிக்காம கள்ள மௌனம் சாதித்தா அதை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள், எதிர்கட்சிகள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? தேர்தல் அவங்க 365 நாட்களிலும் மனதில் தேர்தல் மட்டுமே இருக்கு, அந்த தேர்தல்ல எப்படி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வைத்துக்கொண்டு இது போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறாங்க. அதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். இதை எதிர்த்து அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும். ராகுல் காந்தி தனி மனிதனாக நின்று 6 மாதம் ஆய்வு செய்து அதற்கான ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறார். ஆனால் பப்பு என்று சொன்ன வாய்கள் எல்லாம் இன்றைக்கு எந்த வாயெல்லாம் பப்புன்னு சொல்லிச்சோ அந்த வாயே பப்புவா மாறிவிட்டது. ஏன்னா பாஜக எம்எல்ஏவே ஒப்புதல் கொடுத்திருக்கிறார். மகாராஷ்டிரா மாநிலத்திலே கிட்டத்தட்ட 76,000க்கும் மேற்பட்ட போலி வாக்காளர்கள், இரட்டை வாக்காளர்கள் இருப்பதாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்ததாகவும்
அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று வேறு எந்த வாயும் சொல்லல. பப்புன்னு என்று எந்த வாயெல்லாம் திட்டியதோ அந்த இடத்திலிருந்து தான் ஒரு வாய் சொல்லியிருக்கிறது. இதையெல்லாம் எப்படி மக்கள் எதிர்கொள்ள போகிறார்கள்? உண்மையான தலைவரை தேர்ந்தெடுப்பதில் மக்களுடைய கை, இது மக்களுடைய ஆட்சி, ஜனநாயகத்துக்கே ஆபத்தானது இந்த வாக்கு திருட்டு. அதை நாம் முறியடிப்போம், தொடர்ந்து போராடுவோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன்.